பாலியல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை ஜூன் 9ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விரிவாக பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர் மருத்துவர் மணிகண்டன். இவர் மீது துணை நடிகை ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி சேர்ந்து வாழ்ந்து ஏமாற்றியதோடு 3 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த நடிகை. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அடையாறு அனைத்து மகளிர் காவல்துறையினர் மணிகண்டன் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான ஆவணங்களை திரட்டுவதற்காக மணிகண்டனின் சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் விசாரணையை நடத்திய தனிப்படை அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியது. அதற்கு முன்பே தலைமறைவான மணிகண்டன் சென்னையில் பதுங்கியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மணிகண்டனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நடிகை தரப்பில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு பட்டியலிடப்படாததால் வழக்கை ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என உத்தரவிட்டார். இவ்விவகாரம் ஒருபுறம் இருக்க அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மற்றொரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த நடிகை. தனது மின்னஞ்சல் முகவரியை ஹேக் செய்ய முயற்சி நடப்பதாக துணை நடிகை கூறியுள்ளார். சிபிஐ அமைப்பிலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறி மின்னஞ்சல் அனுப்பிய நபர் ஒருவர் தனது இமெயில் பாஸ்வேர்டு மற்றும் வழக்கு ஆவணங்களை கேட்டு கட்டாயப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நடிகையின் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது.